அக்கா எந்த ஊரு? எதனால இங்க வந்திருக்கீங்க? நாங்க பேசிக்கா பார்த்தீங்கன்னா கேரளா. பட் ஆனா இங்க சென்னையில ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் இருக்கும். ஒர்க்குக்கு வந்திருக்கேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா நான் டிவிகே ஆஃபீஸ்ல இருக்கேன் பணியூர்ல. ஸோ என்னோட ஓட்டு வந்து விஜய் சாருக்கு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் 250 க்ரோர்ஸ் விட்டுட்டு, சினிமாவ விட்டுட்டு எதுக்கு அரசியல் வரணும்? அவர் பண்ணாத நல்ல காரியம் இல்ல. ஸோ அது வந்து நான் பப்ளிசிட்டிக்காக சொல்ல வரல. ஸோ என்னோட சாய்ஸ் பார்த்தீங்கன்னா டிவிகே. நான் டிவிகேக்கு தான் ஓட்டு போட சொல்ல போறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், நெறைய பேர் இருக்கட்டும், லைக் மேல்ஸ், ஃபீமேல்ஸா இருக்கட்டும். ஸோ ஒரு சேஞ்ச் வேணும். இப்போ டிஎம்கேயும் டிஎம்கே இருந்துட்டாங்க. லைக் ஆட்சியில இருந்துட்டாங்க. ஸோ என்னோட விஷயம் என்னன்னா, டிவிக்கு ஒரு நியூ சேஞ்சுக்காக டிவிக்கு வரணும். ஸோ டிவிகேக்கு நீங்க ஓட்டு போட்டா தான், விஜய் சார் என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும். ஆல்ரெடி விஜய் சார் வந்து நெறைய குடுத்துட்டாரு. லைக் கொரோனா நிதிக்கு குடுத்துருக்காரு. அஜித்குமார் கேஸ்க்கு அவர் பேசியிருக்காரு. ஸோ நெறைய பண்ணியிருக்காரு. ஜனநாயகம் படத்துக்கு அவர் ரிலீஸ்க்கு நெறைய இஷ்யூ வந்தது. ஸோ படத்த பத்தி அவர் எதுவுமே பப்ளிசிட்டி பண்ணல. ஸோ என்னோட சாய்ஸ் டிவிகே. ஸோ நான் ஒண்ணு சொல்ல விருப்பப்படுறேன். ஸோ டிவிகேக்கு நீங்க வோட் பண்ணீங்கன்னா, விஜய் சார் நல்லது பண்ணுவாருன்னு நம்பிக்கையா நான் சொல்றேன். ஸோ ஆஸ் அ டாட்டர் ஆஃப் விஜய் சார் பொண்ணா சொல்ல வர்றது அதான். அவர் மேல நல்ல விமர்சனம் வருது இல்லையா? நிறைய விமர்சனம். அந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? ஸோ விமர்சனத்த நாங்க எதுவுமே கண்டுக்கவே இல்ல. ஏன்னா அது உண்மையே கிடையாது. ஸோ எல்லா மனுஷனுக்கும் ஒரு பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். ஸோ விஜய் சாரோட பர்சனல் பத்தி நீங்க பேசவே வேண்டாம். மீடியாவா இருக்கட்டும், டிஎம்கே கட்சியா இருக்கட்டும், ஏடிஎம்கே யாருமே விஜய் சார் கட்சி பேச வேணாம். ஏன்னா அவர் கெட்டவரா, நல்லவரா நம்ம ஜட்ஜ் பண்ண வரல. பொலிட்டிக்கல் வியூல அவர் என்ன பண்ண வரான்னு தான் பேச வரோம். ஸோ அவர் பண்ணதை எல்லாமே பப்ளிசிட்டியா அவர் எதுவுமே பேசவும் இல்ல. ஸோ அவர் ஈவன் தோ அவர் படத்துக்கே அவர் பப்ளிசிட்டி பண்ணல. ஸோ அவர் வந்து லைக் நெகட்டிவ் ஷேட் பண்ணாதீங்க. ஸோ அது என்னோட ரிக்வஸ்ட்டா நான் சொல்லிக்கிறேன். ஸோ உங்க சைட்ல இருந்து அவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அவரோட பர்சனல் லைஃப் பத்தி நான் பேச ஜட்ஜ் பண்ண விருப்பப்படல. ஏன்னா பர்சனல் லைஃப்ல வந்து லைக் சங்கீதா அக்கா கிட்ட நான் சொல்ல விஷயம் இதுதான். லைக் அவர் கூடயே இருங்க. இந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல அவர் கூட இருங்க. அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவர் ஜெயிப்பார். கண்டிப்பா நல்லது செய்வார். அவர் இப்ப பெண்களுக்கான திட்டம்லாம் வெளியிட்டாரு. அது எப்படி பாக்குறீங்க? அந்த திட்டத்துல உங்களுக்கு பிடிச்சது எது? ஸோ அந்த திட்டம் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ மாமன் சீருன்னு ஒன்று இருந்தது. எல்லாமே அவர் சொன்ன விஷயம் எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஸோ கேஸ் சிலிண்டர் பற்றி அவர் கரெக்டாக சொன்னார். ஸோ நீட் எக்ஸாம் வந்து பேன் பண்ணலை. என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, விஜய் சார் வந்து நீட் எக்ஸாமுக்கு பேன் பண்ணுவார். எல்லா சீருமே வந்து கரெக்டாக சொல்லியிருக்காரு. எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். ஸோ அவரோட ஐடியாலஜி எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஒரு எல்லாருக்குமே பர்ஃபெக்டாக சொன்னார். பர்ஃபெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார் அவர். ஸோ உங்கள் சைட்லேருந்து அவருக்கு சப்போர்ட் வேணும் மக்களே. ஸோ டூ ஓட் ஃபார் டிவிகே. டிவிகே வாழ்க. அக்கா எங்கக்கா வந்திருக்கீங்க? நான் விஜயன் ஆபீஸ் பனையூர் ஆபீஸ்க்கு வந்திருக்கோம். எங்க இதுக்கா வந்திருக்கீங்க? நான் மதுரை திருப்பரங்குன்றம். எதனால இங்க வந்தீங்க? விஜயனா பார்க்கலான்னு தான் பார்த்து, அவர் எல்லா மக்களுக்கும் நல்லது செய்யணும். நான் இதோட 3வது தடவை விஜயனாவை பார்த்துருக்கேன். நல்லது செய்யணும். அப்புறம் எனக்கு ஒன்று சொல்கிறதுக்காக தான் நான் மீடியாவில் இப்போ பேசுகிறேன். விஜயண்ணா என்ன செய்கிறாரு, ஏது செய்கிறாருன்னு ஃபாலோ பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்கிறாதீங்க யாரும். புரியுதா? அது அவரோட இஷ்டம். சாதாரண ஒரு குப்பை கூட்டுறவனே சைட்டும் அது இதுன்னு வச்சுட்டு தெரியுறான். அவர் ஒரு நடிகர். 250 கோடி விட்டுட்டு மக்களுக்காண்டி வந்திருக்காரு. அவர் 5 விரல்லே 5 ஏசி வச்சு அவர் கடந்து உறங்கலாம். உறங்குறதுல தமிழில் சொல்கிறேன், தூங்கலாம். ஏன் வர்றாரு? மக்களை வந்து கொள்ளையடிக்கிறதுக்கோ, மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கெலாம் வரல. அவர் உண்மையாக மக்களுக்கு செய்யணும் தான் வர்றாரு. அவர் ஏன் அப்படி? அவர் உண்மையிலேயே எனக்கு அழுகை தான் வருது. நான் ஒரு மீடியாவில் அழுததுக்கு எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக ரொம்ப பேர் சொன்னாங்க, என்ன புருஷனுக்கும் மகனுக்கெல்லாம் முடியலன்னா அழுகாம விஜயண்ணாக்காண்டி அழுகிறேன்னு சொல்கிறாங்க. நான் உண்மையை தான் சொல்கிறேன். அவருக்காண்டி நான் அழுகிறது மட்டும் இல்லை, அவரோட ஒரு சகோதரி இப்பயும் நான் ஃபஸ்ட்டு அங்கே இது வேலூர் மீடியாவில் பேசுனது தான் இங்கேயும் நான் பேசுகிறேன். அவருக்காண்டி அவரோட சகோதரி தான் நான். எனக்கு 2 அண்ணங்க, 3வது விஜய் அண்ணன். எனக்கு அவர் நடிகருங்க, புரிஞ்சுக்கங்க. அவர் காசுக்கு மேலே காசு, கோடிக்கு மேலே கோடியெல்லாம் பார்த்தவர். அவர் திரிசா மட்டும் இல்லை, திரிசா மேடம் பார்க்கட்டும், திரிசாவுக்கு மேலே அதை காட்டி சூப்பர் பொம்பளை கூட தமிழில் பச்சையாவே சொல்கிறேன், எது நினச்சிக்கிறாதேனா அவர் பார்க்கலாம். ஏன் அவர் அப்படி கேரக்டர் இல்லைங்க. தவறாக புரிஞ்சுக்கிட்டு விஜய் இப்படி விஜய் இப்படி விஜய் இப்படின்னு நீங்களா முடிவு பண்ண வேணாம். இது முடிவு பண்ண வேண்டியது அவங்க ஒய்ஃபு, நம்ம புருஷன். அவங்க புரிஞ்சுக்கிருவாங்க. அவங்களுக்கு என்னன்னா, விஜய் சார் ஒய்ஃபு வந்து அவங்களுக்கு பாசத்தினால தான் விஜயண்ணா மேலே விஜயண்ணா வேணான்னு நான் கோர்ட்டு வரையும் போயிட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து தங்கைகளுக்கும் தாய்களுக்கும் இளைஞர் தம்பிகளுக்கும் பாசத்தை கொடுத்துருவாரு. இந்த பாசம் வந்து
நமக்கு கிடைக்காம போயிரும் நினச்சி தான் அவங்க வந்து இந்த அளவுக்கு போனது. நான் நான் என் பேர் திவ்யா. நான் கேரளாலேருந்து வந்திருக்கேன். விஜய் சார் பார்க்க வந்திருக்கேன். காரணம் வந்து நான் வேலை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நிர்வாகத்தில் வேலை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அதை தவிர்த்து ஒரு கோரிக்கை இருக்கு. ஸோ அவர்கிட்ட கேட்கணும்னு வந்திருக்கேன். ஸோ அதை தவிர்த்து இப்போ நிறைய நாட்டில் பிரச்சனை போயிட்டு இருக்கு. கரெக்டா? ஸோ அது வந்து இப்போ மக்கள் வந்து ஒருத்தர் வராங்க, ஒருத்தர் புதுசாக ஒருத்தர் அரசியலுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கலனாலும் பரவாயில்ல. அவரை புண்படுத்துற மாதிரி எல்லா சைட்லேருந்தும் அவரை வந்து கஷ்டப்படுத்த வேண்டாம். சரி, எல்லாருமே அரசியல் வரலாம். இது ஜனநாயக நாடு தான். யாரு வரக்கூடாது, இவங்க வரக்கூடாது. இப்ப நிறைய பேர் சொல்றாங்க ஆக்டரா இருந்தா அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது வந்து டெமோக்ராட்டிக் நாடு, ஜனநாயக நாடு. ஸோ யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். மக்கள் என்ன பார்க்கணும்னா, ஒருத்தவங்க இது ஓட்டு போடணும். நான் சொல்றேன், எல்லாருமே ஓட்டு போடணும். 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாருமே ஓட்டு போடணும். ஒருத்தவங்க ஓட்டு போடணும்னு பார்த்து என்ன மனசுல வச்சுக்கணும்னா, யாருக்கு சூஸ் பண்ணா எந்த பர்சன், எந்த நபரை நம்ம தேர்ந்தெடுத்தா அந்த நபரை நம்ம நாட்டை முன்னேற்றுவாருன்னு நினைச்சு நம்ம ஓட்டு போடணும். இதை நினைச்சுதான் நம்ம ஓட்டு போடணும். ஸோ மக்களே எல்லாரும் ஓட்டு போடுங்க. நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். ஸோ நீங்க ஓட்டு போடுறத மனசுல ஞாபகம் வச்சுட்டு ஓட்டு போடுங்க. யாரை சூஸ் பண்ணா, எந்த நபரை நம்ம தேர்ந்தெடுத்தா நம்ம நாடு முன்னேறும், நம்ம நாட்டு மேல இருக்கிற கடன் வந்து அடையும், நாடு நல்லா இருக்கும், இப்ப பொண்ணுங்க ரோட்ல நல்லா சேஃபா போகலாம், இந்த இந்த இது அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு ஓட்டு போடுங்க. அண்ட் நான் சொல்றேன், நான் வந்து ஓட்டு போடுறதா இருக்கட்டும், நிறைய பேர் என்ன மாதிரி இருக்கிற சகோதரி எல்லாருமே எங்க ஆதரவு எல்லாருமே இந்த இந்த கட்சிக்கு மட்டும்தான். ஸோ நான் இப்போ குறிப்பிட்ட சிலதை சொல்ல விரும்பல, பட் ஒன்னே ஒன்று சொல்ல விரும்புறேன். இப்போ எல்லாருமே இருக்காங்க, எல்லாருமே வந்து மனுஷங்க ஜென்மம் தான், மனுஷங்க தான். ஸோ அவங்களும் பார்த்தா நிறைய பேருக்கும் ப்ளஸ்ஸும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். அதுதான் மனுஷங்க. ஸோ இப்போ ஒருத்தவங்களை வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோம்னா அவங்க அரசியலுக்கு என்ன பண்ணுவாங்க, மக்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சு ஓட்டு போடுங்க. தவிர்த்து அவங்க பர்சனல் லைஃப், அவங்க தனிப்பட்ட இதை வந்து கொண்டு வர வேணாம். அரசியல் வேற, தனிப்பட்ட இது வேற. ஸோ இப்போ நான் கூட தான் தனியாக இருக்கேன். நான் ஹாஸ்டலில் இருக்கேன், தனியாக இருக்கேன். என் நாடு வேற. ஸோ நான் இப்போ தனியாக போகும்போது 4 பேரோட போகிறேன். இப்போ நைட் எங்கேயாவது போகும்போது ரேப்பிடோ எதுலேயோ போகிறேங்கும் போது அது நான் வந்து அவரோட கனெக்ட் ஆக முடியாது. ஜஸ்ட் நம்ம இருக்கோம், மனுஷங்க தான், அவ்வளோதான். ஸோ ஒன்னே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அவர் ஏற்கனவே வந்து அவர் வந்து அவர்கிட்ட இருக்கிற பணம் இல்லாத பணமே கிடையாது. வீடு இல்லாமல் இல்லை, நகை இல்லாமல் இல்லை, சொத்து இல்லாமல் இல்லை. அவர் பாட்டு இருந்தால் அவர் நார்மலாக வசதியான வாழ்க்கை, ஒண்ணுமே இல்லாம நிம்மதியான வாழ்க்கை, நிம்மதியான தூக்கத்தோட அவர் இருந்துட்டு போலாம். அரசியலுக்கு வராங்கும் போது படத்தையும் விட்டுட்டு அவர் அரசியலுக்கு வரும்போது எல்லாமே போயிடுச்சு. அவர்கிட்ட இருந்து கையில இருந்தது எல்லாமே போயிடுச்சு. சோ ஒருத்தர் வராங்கும் போது அவரோட இதை யோசிங்க. எதுக்கு வராரு? மக்களுக்கு நல்லது பண்ண வராரு. இப்ப மக்களுக்கு நல்லது பண்ண வரும்போது அவர்கிட்ட இருக்கிற அத்தனையுமே போயிடுச்சு இப்ப பார்த்தா. சோ மக்களே, உங்கள்கிட்ட தான் இருக்கு இப்ப. நான் தயவு செய்து சொல்றேன், ஓட்டை வந்து பார்த்து போடுங்க. ஸோ எங்களோட சகோதரிகள் ஓட்டு, சகோதரர் ஓட்டு, குட்டி எல்லா சப்போர்ட்டுமே இந்த கட்சிக்கு மட்டும்தான். ஸோ டிவிக்கே வாழ்க. அவங்க கோர்ட்டு வரையும் போய் அண்ணனை போய் இவ்வளவு புகாரெல்லாம் கொடுத்தது, இது யார் பேக்ரவுண்டில் இருந்து கொடுத்தாலும் சரி, அண்ணன் பேக்ரவுண்டில் அவங்க ஃப்ரெண்டா சங்கீதா மேடமோட ஃப்ரெண்டாக கூட இருக்கட்டும், இல்லை சங்கீதா மேடமோட ஃபேமிலியில் இருந்து கூட நீ இப்படி கொடுன்னு சொல்லி கொடுத்தாலுமே, அண்ணன் அப்படி இல்லை. சங்கீதா மேடம், நீங்கள் வந்து எனக்கு மேடம் இல்லை, அண்ணி தான். எங்கள் அண்ணன் நாங்கள் தேர்ந்தெடுத்துட்டோம், நீங்கள் அண்ணி தான். நீங்கள் உங்களுக்கு பயம் வந்துருச்சு. இதுதான் நான் சொல்கிறேன். தங்கை தங்கை தாய் குலம்னு அண்ணன் சொல்கிறாருல, என் தங்கைகள்னு எங்கே போனாலும் சொல்கிறாருல. உங்களுக்கும் உங்கள் பசங்களுக்கும் நம்ம ஹஸ்பண்ட் வந்து விஜய் சார் வந்து பாசம் வைக்க மாட்டாருன்னு நினச்சது நீங்கள் பதறீங்க. நீங்கள் பதற வேண்டாம். உங்களுக்குன்னு எங்களுக்கு மேலே உள்ள ஒரு பாசம் உங்கள் மேலே இருக்கும் விஜய் சாருக்கு. அவர் பாவம் மேடம். நான் என்ன கேட்குறேன், இந்த சேனலில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அவர் உண்மையிலேயே நல்ல மனுஷன்தான். அவர் வரணும். நான் ரொம்ப கனவோட, நான் மட்டும் இல்லை, எத்தனையோ தங்கைகள் விஜயண்ணா. நான் ட்ரெயின் ஏறி வரும்போது என் ட்ரெயினில் பக்கத்தில், அக்கா எங்கேக்கா போகிறீங்க? பனையூருக்கு தான் போகிறேன்ப்பா, நான் விஜயண்ணா பார்க்குறதுக்காண்டி போகிறேன்னு சொன்னேன். அக்கா அப்படியாங்க்கா, எங்களுக்கெல்லாம் வர முடியலக்கா, நாங்களாம் ஒவ்வொரு ஏரியாக்கா ஊருக்கா போகணும் அப்படின்றச்சுங்க. இப்பயும் சொல்கிறேன், விஜயண்ணாவை பற்றி இந்த பேக்ரவுண்டு இதெல்லாம் யோசிக்கிறதெல்லாம் கொஞ்சம் விட்டுருங்க. நான் கொஞ்சம் டென்ஷனாகவே இப்போ பேசுகிறேன். விஜயண்ணாவோட லைஃப் எப்படின்னு அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க சொல்கிறத விட்டுட்டு நீங்களா மீடியாவில் ஒவ்வொன்றும்
விஜய் அப்படி, விஜய் இப்படி. அதை இப்போ சொல்கிறேன், ஒரு சாதாரண ஒருத்தன் கூட 4 ஒய்ஃபு வச்சுக்கிறான். 4 ஒய்ஃபுல கணக்கு இல்லாமல் வச்சுக்கிறான். அவர் நடிகருங்க. அவர் யார்கிட்ட வேணாலும் பேசிட்டு போறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேட்குறேன். நான் அதைத்தான் கேட்குறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? விஜய் உடனே அந்த மீடியா இந்த மீடியான்னு எதுக்கு நீங்கள் மீடியாவில் போடுறீங்க? அவரை பற்றி நீங்கள் பக்கத்தில் இருந்து அவருக்கு என்ன சோறு ஊட்டி விட்டீங்களா, இல்லை வளர்த்தீங்களா? அவர் எப்படி கேரக்டர் நீங்கள் வளர்த்து விட்டீங்களா அவரை? அவங்க அப்பா டைரக்டராக இருந்து, அவங்க அப்பா சினிமாவில் இருந்து கஷ்டப்பட்டு விஜயை பார்க்க கூட பொருந்தாதுன்னு சொன்னாங்க. விஜய் ஒரு ஆளா அப்படின்னாங்க. விஜய் ஒரு ஆளாக தான் இன்னைக்கு நாங்கள் நிப்பாட்ட போகிறோம். நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கோங்க. எங்கே போனாலும் மீடியாவிலே பற்றி பேசுகிறாளேன்னு என்னை பார்ப்பீங்களா? பார்த்துக்கோங்க. நான் விஜயண்ணா இப்பயும் சொல்கிறேன், விஜயண்ணா ஒய்ஃபுக்கு இன்னொரு தடவை சொல்கிறேன், விஜயண்ணா எங்கள் மேலே பாசம் வச்சுட்டாரு. இந்த பாசம் கிடைக்காதுன்னு நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம். விஜயண்ணா உங்களுக்குன்னு ஒரு பாசம் ஒதுக்கி வச்சிருக்காரு, உங்கள் பசங்களுக்கும் உங்களுக்கும். உங்களை வேணாம்லாம் அவர் சொல்லலை, நீங்களாக தான் முடிவு எடுக்கிறீங்க. திமுக கூட்டணி பலமா இருக்கு, விஜய் வெல்லுவாரா? கண்டிப்பா வருவார்ண்ணா. ஏன்னா எங்க அண்ணன் உண்மையை மட்டும்தான் சொல்வாரு, ஏதோ அப்படி இப்படின்னா சொல்லலை. திமுக கட்சி ஏன் வரலன்னா அவங்க ஃபுல்லா பொய்யாவே சொல்லி திரிஞ்சிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு விஷயம் கூட சாதிக்கல, எதுவுமே பண்ணவே இல்லை. எல்லா இடத்துலையுமே 1000 ரூபாய் 1000 ரூபாய் சொல்றாங்க. அந்த 1000 ரூபாய் தவிர அவங்க எக்ஸஸ் பண்ணாங்கல்ல, அதையே அவங்க சொல்ல மாட்டாங்க. எல்லாத்துமே வரி பணம் ஏற்றிட்டாங்க, கொடுக்குற மகளிர் தொகை எல்லாமே கட் பண்ணிட்டாங்க. எங்கே போனாலும் 1000 ரூபாய் தருவான் 1000 ரூபாய் இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் அண்ணனை பார்த்தா ஏன் அவங்க பயப்படுறாங்கன்னு தெரியல. ஏன் அவங்க வரணும்னு நினைக்கிறேன், ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க அவங்க, அது ஒரு விஷயம். எங்கள் அண்ணன் அவருக்கு நிறைய தடங்கள் போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் இன்னை வரைக்கும் அவன் மேலே வந்துக்கிட்டே தான் இருக்காரு. கொட்டை அவர் எங்கள் அண்ணன் வளர்ந்துட்டே தான் வருவாங்க. எங்கள் அண்ணன் வந்தால் தான் நெக்ஸ்ட் சிஎம் எங்கள் அண்ணன் தான். அது ரொம்ப ஒரு சென்டிமெண்ட் எப்படி சொன்னா, அந்த தாய் மாமன் சீர் சொன்னாங்க இல்லைங்களா, அது இன்னும் இமோஷனலாக இருக்காண்ணா அது. ஏன்னா இப்போ யாருமே இது வரைக்கும் இப்போ யாரையா இருந்தாலும் யாருமே இப்போ ஸ்டாலின் சார் யாருமே சரி அண்ணான்னு சொன்னதே இல்லை. இப்போ எல்லாருமே அண்ணான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க, என் பையன்றாங்க, என் பெரிய பையன்றாங்க. இந்த மாதிரி முறை வச்சு கூப்பிடுறது ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் விஜய் அண்ணனை மட்டும்தான். அது ரொம்ப பெருமையா இருக்குண்ணா. இமோஷனலா பேசினாலும் அவர் எல்லாம் வரது மட்டும்தான் சொல்றாரு, வராதது நீங்க சொல்லல. அவர் வந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் எங்களுக்கு. அண்ணா விமர்சனம்னா இப்போ ஒருத்தங்க நல்லது செஞ்சாங்கன்னா அது மேல மேல அவங்களை பத்தி சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் கடந்து போயிட்டே இருக்கணும். ஏன்னா ஒருத்தங்க நல்லது செய்யறவங்க மட்டும்தான் அவங்கள பத்தின அதிகமா வந்துட்டே இருக்கும். நாங்க அதை பத்தின அவர் என்னதான் அவங்க விமர்சனம் வந்தாலும் எங்க அண்ணன் தளபதி தான் வருவார், அவ்வளவுதான். கட்டாயமா வரும். பெண்கள் நாங்க ஜெயிக்க வைப்போம், அது ஒரு மாற்றமா கிடையாது. கன்ஃபார்மா போடும் அண்ணா. இப்போ நாங்க பூத் கமிட்டிங்க பார்த்தோம்னா அதுல முன்னா படிச்சவங்க மட்டும்தான் வாக்காளர்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ அப்படி கிடையாது. நாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் நாங்க போனோம். வயசான வரைக்கும் என் பையன் பெரிய பையன் வரணும், என் பையன் விஜய் வரணும், இப்படி யாருன்னு உரிமை கொண்டாடுவாங்க. எங்க அண்ணனை பத்தி இவ்வளவு சொல்றாங்க. இப்ப எல்லாருக்கும் கூட்டம் சேரவங்களுக்குன்னா வாக்கு வராதுன்னு சொல்றாங்க, அதெல்லாம் சுத்த போய். எங்க அண்ணனுக்கு எல்லாருமே ஃபுல் சப்போர்ட்னு டிஎம்கே ஆளுங்களே என்ன சொல்றாங்கன்னா மறைமுகமா எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. நீங்க எதுவும் சொல்லிக்காதீங்க, நாங்க விஜய் தான் போடுவோன்றாங்க. அப்ப அவங்களால வெளில சொல்லிக்க முடியல, ஆனா எங்க அண்ணனுக்கு தான் போடுவாங்க. நானும் இது வரைக்கும் நினச்சி பார்க்கல. இது வரைக்கும் நான் விஜயும் நேரில் பார்த்தது கிடையாது. நான் ஃபஸ்ட்டு மார்னிங் தான் எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி விஜய் பார்க்க போகிறேன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே நான் கிளம்பிட்டேன். ஃபஸ்ட்டே நான் தான் கிளம்பி ஆர்வத்தோடு வந்தேன். ஆனால் நான் நினச்சே பார்க்கல இவ்வளோ ஜனமோ. ஆனால் அண்ணா சொன்னது இவ்வளோ திட்டத்தை அறிவிப்பார் நானே நினச்சி பார்க்கல. முக்கியமாக தாய் மாமன் சீர் சொன்னது என்னால் சத்தியமாக இது வரைக்கும் நான் நினச்சிக்கிறேன். இது வரைக்கும் எல்லாம் இந்த ஸ்டாலின் கட்சி அவங்க இந்த பிங்க் கலர் பஸ் விற்றதுனால தான் இது வாங்கினாங்களே, ஓசி பஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ டிவிக்கே ஃபுல்லாக பஸ் மகளிருக்காக நம்ம ஃப்ரீயாக விற்று வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் எந்த கட்சியுமே சொல்ல முடியாத அளவுக்கு நட்டி வச்சிருக்கு. இதுக்கு மேலே தமிழக வெற்றி கழகம் தான் ஜெயிக்குமே. அவர் தான் முதல்வரே ஆவார். அண்ணன் சீர்னா நம்ம அண்ணா கூட பிறந்தா நம்ம பொண்ணுக்கு எப்படி அண்ணா இருக்காரு பத்தி அவர் நம்ம செய்யும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அந்த அளவுக்கு இப்போ ஒவ்வொரு பொண்ணுங்களும் அண்ணனை இல்லாத குறை இல்லாம இவர் பத்திடுவாரு. தாய் மாமன் சீர இப்போ ஒரு அவங்க பொண்ணு அந்த பொண்ணு இருக்கும்போது நம்மளுக்கு தாய் மாமா எத்தனையோ பசங்களுக்கு தாய் மாமா இருக்கும்போது
நம்மளுக்கு தாய் மாமன் இல்லையேன்னு ஒரு ஏக்கங்கிற. இதுக்கு மேல நம்மளுக்கு விஜய் அண்ணா இருக்காரு. ஏன்னா நம்ம ஏக்கம் இல்லாத நிலைமை வச்சிட்டாரு நம்மளுக்கு. இது போதும் நம்மளுக்கு. அந்த எல்லா பொண்ணுக்கும் எத்தனை பொண்ணு வேணா பெத்துக்கிற அளவுக்கு இருக்கும் அவருக்கு. இப்ப நாங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க, இதுக்காக நம்ம எத்தனை பொண்ணு வேணா பெத்துக்கலாம். கவலை கிடையாது. ஏன்னா ஒரு நமக்கு என்ன கவலை மாசம் 15,000 அந்த மாதிரிலாம் அறிவிச்சிருக்காரு. அப்புறம் ஒரு பொண்ணுக்கு திருமணம் ஆகிறதுக்கு 1 கிராம் 8 கிராம் நகை போடுறேன்னு சொல்லியிருக்காரு. சீர் வரிசை செய்யறேன்னு சொல்லி. இதுக்கப்புறம் என்ன வேணும்?